நண்பன் படத்துல வந்து நாங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். ஒரு பெரிய லென்த் ஷாட் நாங்க ஆடணும். விஜய் சாருக்கு வந்து 102 டிகிரி ஜுரம். தேராதூன்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். குளிர் வேற, அங்க குளிர்லாம் ஒத்துக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்களாம் கஷ்டப்பட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கோம். ஷோபி மாஸ்டர் தான் இது. ஒரு லென்த் இது இஷ்டத்துக்கு ஆடின்னு இருக்கிறோம். நான் ஒரு பக்கம் ஆடின்னு இருக்கிறேன். விஜய் சார்லாம் கரெக்டா ஆடிட்டாரு. ஆடினதுக்கு அப்புறம் போய் நாங்க 2 பேரும் மானிட்டர்ல பாக்குறோம். மானிட்டர்ல பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் செக் பண்றாங்க. கொஞ்சம் சிங்க் அவுட்டா இருக்குது சார் தான். ஒன் மோர் நம்ம கொஞ்சம் அப்படின்னு ஏதோ ஷோபி ஏதோ சொல்றாரு. சொன்னா ஓகே கம் லெட்ஸ் டு ஒன் மோர் அப்படிங்கிறாரு ஆர்வத்தில். நான் சொன்னேன் நீ போய் ஒன் மோர் பண்ண போய் விஜய் சார் கிட்ட போய் கூப்பிடு அப்படின்னு. அவரு ஜுரத்தில் ஓரமா உட்காந்துருந்தாரு. இவரா ரெடி லெட்ஸ் கோ ஒன் மோர் அப்படின்னாரு. நான் சொன்னேன் போப்பா நீயே போய் கூப்பிட்டு வர அப்படின்னு. பொண்டாட்டி கிட்ட உண்மையை பேசியிருக்கீங்களா? எஸ் ஆர் நோ? சார் நீங்க எப்படி? எப்பயாவது உண்மையெல்லாம் பேசியிருக்கிறோம் சார். நான் உண்மை மட்டும் தாங்க பேசுறேன். ஜீவா மிஸ்ஸஸ் இந்த ப்ரோக்ராம் பார்க்கறது 50-50 சான்ஸுங்க. ஏன் முன்னாடி 100% ப்ரோக்ராம் பொண்டாட்டிட்ட பிகினிங் ஸ்டேஜில் போய் சொல்லுவோம். அப்புறம் அந்த சொன்ன போய் மறந்துடுவோம். ஆனால் பொண்டாட்டிக்கு மறக்க மாட்டாங்க. ஒரு 30 வருஷம் கழிச்சு கேட்பாங்க கரெக்டாக. நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்களே என்ன சொன்னேன் அப்படின்ட்டு. பொய் சொன்னால் மறந்துருப்போம். பெஸ்ட்டு நான் கணவர்களுக்கெல்லாம் சொல்ற அட்வைஸ் முடிஞ்ச அளவுக்கு உண்மையை சொல்லிடுங்க. உண்மை வந்து மறக்க மாட்டோம், ஞாபகம் வச்சுக்கோ. அந்த பொய்யை சொல்லிட்டு அதை மறந்து நம்ம மாட்டிக்கிட்டு படுற கஷ்டம் இருக்கு, பெரும் கஷ்டம். ஷூட்டிங்ல யாராவது போய் சொல்லிட்டு பேங்காக், தாய்லாந்து, ஐ மீன் பட்டாயா இந்த மாதிரிலாம் எங்கன்னா போன கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கான்னு கேட்குறாங்க. உங்க செட்ல என்ஜாய்மெண்ட் சொல்லிட்டு நான் புஸ்குன்னு. இப்போ நாங்கள் காசியில் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. காசியில் ஷூட் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு டிரான்சிட் வந்து காசிலேருந்து டெல்லியிலேருந்து ஹைதராபாத்துக்கு வரணும். ஆனால் ஜெய் அப்படி இல்லை. காசிலேருந்து டெல்லியிலேருந்து துபாயிலேருந்து தான் ஹைதராபாத்துக்கு வர்றாரு. ஆமாம்ல. எப்படி சார் வீட்ல உங்க வைஃப் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ப்ரோ? சாச்சா நோ 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 நோ. பயங்கர எங்க பார்ட்டி போனாலும் கரெக்டா அனுப்பிச்சிருவாங்க, பின்னாடியே வந்துருவாங்க, கரெக்டா கூட்டி போயிடுவாங்க. சார் கொரியன் படத்தை பார்த்து காப்பி அடிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது ஒரு ஸ்கிரிப்டோ மேபி அந்த அவுட்லைன் எடுக்கணும் அப்படின்னு தோணி இருக்கா உங்களுக்கு? அப்படி அதெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் கொரியன் படம். அதெல்லாம் கொரியன் படம் இல்லைங்க. எல்லாம் நீங்க தான்சானியான்னு ஒரு இண்டஸ்ட்ரி, அங்கெல்லாம் சினிமா இண்டஸ்ட்ரி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அதாவது பாரதியாரே சொல்லியிருக்காரு, சென்றிடவில் 8 திக்கும் கலைச்செல்வங்கள் யாவையும் கொண்டு வந்து சேர்ப்பீர். என்ன சார்? ஒரு ஃப்ளோல வந்துருச்சு, ஏதோ ஃப்ளோல வந்துருச்சு. புரியல நம்ம கேட்டுக்கணும், பட் டீசென்ட்டா சொல்லிடணும். சோ அந்த மாதிரி சார் ஷூட்டிங்க்கு லேட்டா யார் வருவா? லேட்டா ஷூட்டிங்க்கு யார் வருவா? அது எஸ் நோ வெச்சுங்க. அது வேண்டாம், நானே நிறைய பொதுவான கேள்விகள் கேக்குறேன். ஷூட்டிங் யார் சார் லேட்டா வருவா? உண்மையை சொல்ல போனா மால்விகா. ஏன்னா இல்ல அவங்க என்ன பிரச்சனைன்னா அவங்களுக்கு இந்த அட்ரஸ் ஒருத்தர் இருக்கான். அவன் ஒவ்வொரு முடியா எடுத்து அவன் கோத்து 10 பண்ணி மால்விகா தான் இருக்கிறதுல கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லேட்டா வருவாங்க.